அதிமுக வந்து திரும்ப வந்து பாஜக கூட்டணியில இணைஞ்சா மட்டும் தான் அவர் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு களங்கம் வந்து போகும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அமமுக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அதிரடியா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதே மாரி எடப்பாடி பழனிசாமி வந்து சுயநலத்தோட அவர் வந்து செயல்பட்டுட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவ தேசிய ஜனநாயக கூட்டணியோட வந்து இணைக்கணும். அதே மாரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு வந்து ஆட்சேபனை வந்து கிடையாது அப்படிங்கிற மாரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு 14 மாதம் தான் வந்திருக்கு. இப்போலேருந்தே வந்து ஒரு கட்சியும் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2019 பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலிருந்தே திமுக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து தொடர்ந்து தக்க வச்சுட்டு இருக்காங்க. ஒரு தேர்தலையுமே கூட்டணி அமைச்சு பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டணி அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு புறம் வந்து அதிமுக வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றா இருக்காங்க, ஈஸியாக ஜெயிச்சிட்றாங்க. பட் அதிமுக பொறுத்த வரைக்கும் தினகரன் ஒரு பக்கம் இருக்கார், எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இருக்கார், தொண்டர்களும் வந்து பிரிஞ்சு தான் வந்திருக்காங்க. அதேமாதிரி ஓபிஎஸோட நிலைப்பாடும் வந்து மாறுது. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்திருக்கு. அதே மாதிரி கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக மற்றும் தேமுதிக கட்சிகள் மட்டும்தான் வந்து கூட்டணியில் வந்து இருந்தாங்க. பெரிய ஒரு தோல்வியை வந்து அதிமுக வந்து சந்திச்சாங்க. இன்னொரு புறம் பாமக, அமமுக இந்த கட்சிகள்லாம் பாஜக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்து தான் வந்து தேர்தல் வந்து சந்திச்சாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வெற்றி வந்து கிடைக்கல. இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து திமுக வந்து அதிமுக கூட்டணி வந்து தோற்கடிக்கணும், இல்லைனா வந்து பாஜக தலைமையிலான இப்போ இருக்கக்கூடிய அமமுக கூட்டணி வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து இணையணும். இணைஞ்சால் மட்டும்தான் திமுக வந்து ஸ்ட்ராங்காக வந்து எதிர்க்க முடியும். இணையாமல் இருக்கிறது வந்து திமுகவுக்கு தான் வந்து சாதகமாக வந்து இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் விலகி தான் வந்திருக்காங்க. பாஜக கூட்டணியில் அமமுக மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் வந்து நெருக்கமாக வந்திருக்காங்க. அதனால் வந்து அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் தான். ஆனால் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து ரைடு நடத்தி மிரட்டி அப்படிலாம் வந்து கொண்டு வரணுங்கிற தேவை இருக்காது. உட்காந்து பேசினாலே சகோதரர் எடப்பாடி பழனிசாமி எங்கள் கூட வந்து இணைஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கருத்து தெரிவித்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வந்து அமமுக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் வந்து வீர வணக்கம் வந்து செலுத்தினார். அதன் பிறகு வந்து செய்தியாளர்கள் வந்து சந்தித்தார். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சமத்துவம், சமூக நீதி, பெண் உரிமைகளுக்காக வந்து போராடினவர் வந்து பெரியார். அரசியல் ஆதாயம் தேடாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து சிந்திச்சு பேசணும், சுய விளம்பரத்துக்காக அவர் வந்து தொடர்ந்து பேசிட்டு வராரு. பெரியாரை வந்து தாக்கி பேசணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அவருடைய கருத்து வந்து எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது. நாளுக்கு நாள் வந்து சீமான் வந்து பெரியார் பற்றி பேசுகிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கு. இதை வந்து அவர் வந்து நிறுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசினவர் அதிமுகவும் அமமுகவும் இணைகிறது அப்படிங்கிறது தொண்டர்களோட முடிவு தான். என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வந்து வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அதிமுக மட்டும் இல்லை, எந்த கட்சி வந்து கூட்டணிக்கு வந்தாலுமே எங்களுக்கு வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் வந்து கிடையாது. பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது மூலமாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர் மேலே இருக்கக்கூடிய பழியை வந்து துடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் வந்து பேசியிருக்காரு. நன்றி.